ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என் சேனலில் தொடர்ந்து ஒரு 9 நாளாக நமக்கு வீடியோ போட முடியல. காரணம் ஆஷாட நவராத்திரி அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக நான் உங்களுக்கு போட்ட வீடியோ அமாவாசை என்று சிறப்பு யாகத்தோட எங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் சப்தகன்னிகை ஸ்ரீ மங்களவாராகி அம்பாளுக்கு சிறப்பாக பூஜை வச்சார் எங்கள் சுரேஷ் ஐயா. சூப்பராக அது தர்ம ஆதீனத்துக்கு உட்பட்ட அந்த கோவில் ரொம்ப அருமையாக நடந்தது. அந்த கோயிலில் எப்போதுமே நாங்கள் ஆஷாட நவராத்திரி ஃபுல் விரதம் இருந்து நான் செய்கிற விரதம். எனக்கு இந்த ஒரு 30 days சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முடியாது. ஆஷாட நவராத்திரியை நான் கணக்கு பண்ணாமல் நான் விட்டுட்டேன். இருந்தாலும் என்னால் எவ்வளோ அந்த அளவுக்கு நான் ஃபாஸ்டிங்லேயும் என்னால் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அயன் எடுத்துக்க முடியுங்கிறதையும் நான் இதுலையும் கரெக்ட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் டெய்லியும் இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாளும் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் நட்ஸ் போட்ட பால் குடிச்சிடுறேன். அதான் என்னோட ஃபாஸ்டிங் ஸ்டார்டிங். அதுலேருந்து நைட்டு வரைக்குமே நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அம்பாளுக்கு தேங்காய் உரிய மாதுளம்பழங்கள், வாழைப்பழம், பால், பழம், பானகம் வச்சு டெய்லியும் காலையில் நான் என்னோட ரொட்டீன் வேலையாது எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்தது நான் கரெக்டாக என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு நான் கோயிலுக்கு நைட்டு பிரசாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் கிளம்புறதுக்கு கரெக்டாக மணி 4 மணி. திருப்பி நான் 4 மணிக்கு போனேன்னா 8 மணிக்கு தான் திருப்பி நான் வீட்டுக்கு வரேன். அம்பாளுக்கு பிடித்த கிழங்கு வகைகளில் நான் ரைஸ் செஞ்சுருவேன். அதாவது கேரட்டு, உருளைக்கிழங்கு, இல்லைனா பீட்ரூட்டு, இல்லைனா மாதுளம்பழங்கள், அம்பாளுக்கு பிடிச்ச அந்த சக்கரவள்ளி கிழங்கு, இந்த விதமான வேர்க்கடலை, இந்த மாதிரி சுண்டல் ஏதாவது பண்ணி நான் ரெடியாக வச்சுட்டு போயிருப்பேன். நான் அந்த பழங்கள் இந்த சாப்பாட்டு நான் நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபாஸ்டிங்கை நான் முடிச்சிக்கிறேன். இதனாலே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இவ்வளோ வேலைகளையும் நான் கரெக்டாக வீடியோ எடுத்தேன். ஆனால் அதை எடிட் பண்ணி போட எனக்கு டைமே கிடையாது. நான் என் வீட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு படுக்க தான் கரெக்டாக இருந்தது டைம். 8 மணி வரைக்கும் கோயிலில் இருக்கிறீங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போகக்கூடாது, அதிவாரத்து நேரத்துக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு கேட்பேன். எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். கோயிலில் எனக்கு சர்வீஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 மணிக்கு நான் போய் மஞ்சள் அரைச்சி குடிச்சாதான் எல்லாரும் மஞ்சள் அரைச்சி எங்கள் கையால் நாங்கள் மஞ்சள் அரைச்சி கொடுப்போம். அந்த மஞ்சள் வச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஐயா. அது ரொம்ப விசேஷம். அதுக்காகவே நான் 4 மணிக்கு போவேன். இன்னொன்று லாங்கில் இருக்க கோயிலில் நான் திருப்பி மறுபடியும் 8 மணிக்கு போக முடியாது. ஸோ அதனால் அங்கேயே இருந்து அம்பாளுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் பாடி எங்கள் மனசையும் திருப்திப்படுத்திக்கிட்டு மனசையும் அமைதிப்படுத்திக்கிட்டு நல்ல பீஸ்ஃபுல்லான நல்ல வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு நாங்கள் வரோம். ரொம்ப சந்தோஷமான போணுச்சு இந்த 9 நாள் பூஜையும் சந்தோஷமாக போச்சு எங்களுக்கு. எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னா, நான் என்னோட 30 days சேலஞ்சில் உங்களுக்கு நான் ஒரு 9 நாள் நான் போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கான விளக்கங்கள் தான் இது. ஆனால் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கான விளக்கங்களோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் தொடர்ந்து எல்லா வீடியோ நான் போட்டுறேன். 30 days சேலஞ்ச் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தானே. ஸோ என்னுடைய நெகட்டிவ்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் நான் அப்சர்வ் பண்ண தான் நான் கோயிலுக்கு போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த உரையை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.